ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பர் டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நார்மல் பஃப் ஸ்லீவ் வந்து நம்ம ஈஸியான மெத்தடில் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கை எடுத்துக்கோங்க. நம்ம லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் மெயின் கிளாத்தில் கட் பண்ணலாம். லைனிங்கை வந்து ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. மடிப்பு பக்கம் நம்ம சைடு வர்றது மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு உங்களுக்கு எந்த ஸ்லீவோட அளவு வேணுமோ அந்த ப்ளவுஸோட கையை எடுத்துக்கோங்க. இப்போ அது வந்து பஃப் ஸ்லீவாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, எந்த பிரச்சனை இல்லை. நம்ம நார்மல் ஸ்லீவோட ஒரு அளவு எடுத்துக்கோங்க. இப்போ கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்து கூட அட்டாச் பண்ணுறதுனால நம்ம கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டால் போதும். இது நீங்கள் வந்து ஒரு மெயின் கிளாத்துலேயே தான் அந்த பஃப் ஸ்லீவ் தைக்க போகிறீங்க, லைனிங் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கீழே வந்து ஒரு இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சு வரை விட்டுக்கோங்க நம்ம மடித்து தைக்கிறதுக்காக. இப்போ நான் கீழே வந்து 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணி அதில் வந்து ஒரு லைன் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. இப்போ ப்ளவுஸில் பாருங்கள், நான் இதுவும் லைட் பஃப் வச்ச கை தான், ஆனால் நம்ம வந்து இந்த அளவே வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட கீழே நம்ம கையோட சுற்றளவை மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ள கை கொடுத்து லைட்டாக அப்படியே எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ள துணி சுருங்கி இருந்துன்னா நமக்கு வரும். அந்த லைனுக்கு மேலே இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு அந்த பஃப்பு மேலே நீண்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது பஃப்பு எக்ஸ்ட்ரா துணி தான், அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம கரெக்டான ரெடி அளவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. வச்சுட்டு அந்த ரெடி அளவை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம இப்போ அந்த லைனுக்கு மேலே வச்சுருக்கோம்ல ப்ளவுஸோட கை, அதை இப்படி வச்சுட்டு மேலே கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்கோங்க. அப்போ நமக்கு கையோட நீளம் வந்து கிடைக்கும். அந்த நீளத்தோட ரெடி அளவும் மார்க் பண்ணி 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இப்போ மேலே நீளம் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இதில் ப்ளவுஸை இப்படி வச்சுட்டு கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. கீழேயும் அதே போல் கையோட சுற்றளவில் பிடிச்சிட்டு நம்ம கைக்குழி அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 இன்ச் தையலுக்கான அளவையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா ரெடி அளவையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இனி அடுத்து வந்து நம்ம இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விடுவோம்ல, அந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கலாம். மேலே இருந்து ஒரு 1.5 இன்ச்சிலேருந்து நம்ம 2 இன்ச் வரை மேலே கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கலாம். சைடில் வந்து நம்ம 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவு மார்க் பண்ணோம்ல, 1.5 இன்ச்சிலேருந்து நம்ம 2 இன்ச்சு வரை மார்க் பண்ணலாம். நான் வந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் கைக்குழி சைடும் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே இருந்து நம்ம அழகாக வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி பஃப் ஹேண்டு தைச்சாலே நமக்கு நீட்டாக வரும். இல்லாமல் எக்ஸ்ட்ரா நிறைய லைனிங் வந்து நம்ம பஃப் ஹேண்டுக்கு எப்படி எடுக்கிறோமோ அதே போல் லைனிங் எடுத்து தைக்கணும்லாம் வேண்டாம். இந்த மாதிரி நம்ம தைச்சாலுமே நமக்கு கரெக்டாக வரும். இப்போ அந்த வளைவில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படியே இப்போ சென்டரில் ஒரு வி கட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நார்மல் ஸ்லீவுக்கு நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரியே கை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி அடுத்து வந்து மெயின் கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். மெயின் கிளாத் கட் பண்ணுறதுக்காக மெயின் கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம மடிப்பு பக்கம் நம்ம சைடு வர்றது மாதிரியே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு மேலேயே நான் லைனிங்கையும் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சு இப்போ நான் வந்து ஒரு ஸ்லீவ் கட் பண்ணுறதுனால நான் ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். நம்ம வந்து 2 ஸ்லீவ் கட் பண்ணுவோம். அப்போ துணியை வந்து 4ஆக மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கையை லைனிங் கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த லைனிங்கை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு மொத்தமாக நமக்கு எவ்வளவு அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து அந்த கையோட நம்ம லைனிங் கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த அளவு மொத்தமாக 8 இன்ச்சு இருக்குது. அதே 8 இன்ச்சு நம்ம இன்னும் ஒரு அளவாட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள், டபுள் அளவு வேணும் நமக்கு. இந்த கை நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல லைனிங் கை, அந்த இதிலேருந்து நமக்கு டபுள் அளவு வேணும். இப்போ இதில் எவ்வளவு இருக்குதோ அதில் இன்னொரு அளவு கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பஃப் வைப்போம், அதனால். இப்போ அந்த லைனிங்கை இப்படி வச்சுட்டு நம்ம மேலேயும் கீழேயும் ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி லைன் போட்டு விட்டுக்கோங்க. லைன் போட்டு விட்ட பிறகு நம்ம அந்த அளவுலேயே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது வந்து உங்களுக்கு பஃப் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் துணி நம்ம மெயின் கிளாத்தை வந்து இன்னும் கூட்டிக்கோங்க. இப்போ நான் நம்ம லைனிங்கோட இன்னொரு மடங்கு கூட சேர்த்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதை விட இன்னும் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் அதை வந்து கூட்டிக்கோங்க. இப்போ நமக்கு லைனிங் வந்து எந்த இடத்துல முடியுதோ நம்ம அந்த இடத்துல ஒரு சின்ன வீ கட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் வந்து டபுள் மடங்கா இந்த லைனிங் எவ்வளோ கட் பண்ணியிருக்கோமோ அதே டபுள் மடங்கு எடுத்திருக்கனால இந்த மாதிரி வச்சு கட் பண்ணேன். இல்லைனா நீங்கள் இதை விட ஜாஸ்தியாக எடுத்திருக்கீங்க இல்லைனா கம்மியாக எடுத்திருக்கீங்கன்னா நம்ம இந்த எண்டில் இருந்து நம்ம லைனிங் துணியை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதில் முடிகிற இடத்துல இருந்து நீங்கள் வந்து ஒரு வீ கட் கொடுத்துக்கோங்க. நமக்கு லைனிங் எவ்வளோ இருக்குதோ அது முடிகிறதுல வந்து ஒரு வீ கட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க எக்ஸ்ட்ரா துணி எல்லாமே நம்ம வந்து பஃப் வைக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ண மெத்தடும் கரெக்ட் தான். 2 மெத்தடுமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க மெயின் கிளாத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். லைனிங் இப்போ நமக்கு தேவையில்லை, லைனிங்கை ஒதுக்கி வச்சுக்கலாம். மெயின் கிளாத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. மெயின் கிளாத்தை எடுத்துகிட்டு நம்ம வந்து வீ கட் கொடுத்துருக்கோம். அந்த வீ கட் கொடுத்த பாயிண்ட்டில் இருந்து தான் நம்ம வந்து பஃப் அந்த சுருக்கு வந்து வைக்கணும். நம்ம எதில் வீ கட் கொடுத்துருக்கோமோ அந்த பாயிண்ட்டில் இருந்து நீங்கள் வந்து சுருக்கு வச்சுக்கோங்க. நான் அதில் மார்க் பண்ணியிருக்கேன். வீ கட் கொடுத்த பாயிண்ட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நமக்கு இப்போ குட்டி குட்டியாக சுருக்கு வேணும் இல்லைனா பெருசாக வேணும், எப்படி வேணுனாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே ஒரே மாதிரியே சுருக்கு வச்சுட்டு வரேன். இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நம்ம வச்சா தான் நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக வரும். இந்த மாதிரி நம்ம அடுத்த வீ கட் பாயிண்ட் வர இதே போலயே நம்ம வந்து சுருக்கு வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடுத்த வீ கட் பாயிண்ட் வர நம்ம சுருக்கு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு நீட்டாக ஒரே மாதிரி சுருக்கு வந்து வந்திருக்கு. இப்போ அதை அப்படியே கீழே வந்து திருப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நமக்கு எப்படி இருக்குதோ நமக்கு மேலே எப்படி சுருக்கு வச்சுருக்கோமோ அதே மாதிரி கீழேயும் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த சுருக்கெல்லாம் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரது மாதிரி ஒரே மேலே இருக்கிறது மாதிரி கீழேயும் வரது மாதிரி கரெக்டாக அந்த இதை வந்து அலைன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக நம்ம அடுத்த பாயிண்ட் வர கரெக்டாக இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். இவ்வளோதான். இப்போ நம்ம வந்து நீட்டாக சுருக்கு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துட்டால் நமக்கு அப்படியே அமைஞ்சிருக்கும். அடுத்து வந்து நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த லைனிங்கை நம்ம கரெக்டாக சென்டரில் வைக்கணும். இப்போ லைனிங்கில் நம்ம எந்த வீ கட் பாயிண்ட் போட்டிருக்கோமோ அதே வீ கட் பாயிண்ட் வந்து நம்ம இந்த சுருக்கு வச்ச கையையும் 2ஆக மடித்து ஒரு வீ கட் கொடுத்துக்கோங்க. அந்த வீ கட் பாயிண்ட்டும் நமக்கு வந்து லைனிங்கோட வீ கட் போட்டிருக்கோம்ல அந்த பாயிண்ட்டும் நமக்கு ஒரே இதில் இருக்கிறது மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு விலகும் அப்படின்னா நீங்கள் ஒரு பின் பண்ணினாலும் எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலான்னா அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இப்போ பின் பண்ணாமே நான் அப்படியே வச்சுட்டு கீழே ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுறேன். அப்போ நமக்கு அந்த துணி வந்து விலகாது. இந்த மாதிரி சுற்றிக்கு இப்போ கீழே தையல் போட்டாச்சு. இனி சுற்றிக்கும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம லைனிங்கை வச்சு அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை கட் பண்ணி விடணும். இல்லாமல் லைனிங் வச்சு இப்படி சும்மா மேலே வச்சுட்டே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை நீங்கள் கட் பண்ணி விட்டுறாதுங்க. ஏன்னா சுருக்கு வந்து நமக்கு பிரிஞ்சு போயிடும். நம்ம மேலே தான் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டிருப்போம். லைனிங் அப்படி கிடையாது. நம்ம கை கட் பண்ணும்போது இந்த மாதிரி வளைச்சி தான் கட் பண்ணுவோம். அப்போ நம்ம கட் பண்ணும்போது அந்த சுருக்கெல்லாம் நமக்கு பிரிஞ்சு போயிடும். அதனால் லைனிங் மேலே வச்சு தைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. லைனிங் தக்கன கட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழேயும் அதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம கட் பண்ணி நீட்டாக எடுத்தாச்சு. ஏன்னா இதில் கீழே ஒரு பார்டர் மாதிரி நம்ம கொடுத்தா இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நமக்கு நீட்டாக இருக்கும். அதுக்காக இந்த துணியிலே உள்ள ஒரு பார்டர் துணியை வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பார்டர் துணி வந்து உங்களுக்கு எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. உள்ளே வந்து நீங்கள் லைனிங் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு பார்டர் துணியே நிறைய இருக்கிறதுனால நான் அதை 2ஆவே மடித்து எடுத்துக்கிறேன். 2ஆக மடித்து எடுத்துக்கிட்டு இப்போ நான் கீழே இருக்க அந்த பார்டர் அளவு மட்டும் எனக்கு வர்றது மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த கீழே இருக்க அந்த பார்டர் கோல்டன் கலர் பார்டர் இருக்குது, அந்த பார்டர் மட்டும் எனக்கு கைக்கு வர்றது மாதிரி நான் மடித்து வச்சுருக்கேன். மடித்து வச்சுட்டு நம்ம இந்த பஃப்பு தைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து பின்பக்கமாக மாற்றிக்கோங்க, உள் பக்கமாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நம்ம இந்த பார்டர் துணியை வந்து நான் 2ஆக மடிச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு துணியாக தான் இருக்குன்னா உள்ளே வந்து லைனிங் அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒரு ஸ்டிஃப்னஸாக நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த பார்டர் துணி வச்சுருக்கோம்ல அதை வந்து இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. நமக்கு பார்டர் மேலே வரணும், நம்ம மாற்றி எடுக்கும்போது பார்டர் நமக்கு மேலே தெரியணுங்கிறதுக்காக பார்டர் துணியை வந்து நமக்கு அந்த கை துணி இருக்குல்ல, கை நம்ம வச்சுருக்கோம்ல அந்த இதில் உள்ளே இருக்கிறது மாதிரியும் மேலே வந்து நார்மல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கேன். வச்சுட்டு கீழே வந்து நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டுருக்கோம்ல அந்த 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம இந்த வச்ச பார்டரை இந்த மாதிரி விரித்து எடுத்துக்கோங்க. விரித்து எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம இப்படி மடிச்சுக்கோங்க. நம்ம மேலே மடிச்சுக்கோங்க, இந்த மாதிரி மேலே அழகாக மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கு பிறகு நம்ம அந்த எண்டிலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்தால் நமக்கு நீட்டாக இருக்கும். அந்த எண்டில் தான் போடணும், அப்போ தான் நமக்கு நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கரெக்டாக நம்ம அந்த பஃப்பு தைச்சிருப்போம்ல, அந்த சுருக்கு வச்சு தைச்சிருப்போம்ல அதில் ஒரு தையல் போட்டிருப்போம். அந்த தையல் நமக்கு வெளியே தெரியாதது மாதிரி இந்த பார்டர் அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அழகாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அழகாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இந்த கீழே வச்சுருக்க பார்ட்ரு வந்து உங்களுக்கு இன்னும் ஹைட்டாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஹைட்டாக எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நம்ம வச்சுக்கலாம். இவ்வளோ தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம வந்து நீட்டாக கை வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து ஒரு சுருக்கு வச்ச கை எப்படி நீட்டாக தைக்கலான்னு பார்த்தோம். உள்ளேயும் பாருங்கள் நமக்கு மேலேயும் அந்த சுருக்கெல்லாம் நீட்டாக வந்திருக்கு. உள்ளே நம்ம திருப்பி பார்க்கும்போதும் உள்ளேயும் நமக்கு எந்த பிசிறு துணி எதுவுமே வெளியே தெரியாமல் லைனிங்கும் உள்ளே கரெக்டாக அட்டாச் ஆகியிருக்கு, நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கும் தைக்கணும்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.